டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாநிலத்தின் சார்பாக வணக்கம். நாம் இன்றைக்கி சூப்பர் டீலக்ஸ் இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்தில் வெளிவந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தை யார் பார்க்கலாம், யார் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற முதல்ல சொல்லிடுறேன். இந்த படத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நான் கிறிஸ்டோபர் நோலன் படத்தையும் பார்ப்பேன், தமிழ் படங்களையும் பார்ப்பேன், ஹிந்தி படங்களையும் பார்ப்பேன். எனக்கு எல்லா சினிமாங்கிறது எல்லாமே ஒன்று தான். சினிமா நான் ரொம்ப ரசிப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை தாராளமாக படிக்கலாம். யார் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதே சொல்லிடலாம். யார் பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் ப்ரெஷரில் டென்ஷனில் இருக்கேன். எனக்கு ஒரு 2 hours 3 hours ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணணும், ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், ஒரு 4 பாட்டு 4 ஃபைட் இருக்கணும், சண்டை இருக்கணும், நல்ல ஒரு கிளைமேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சி போய் இந்த படத்தில் உட்காந்திங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த படம் பார்த்திங்கன்னா இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜன் ஆரண்யகாண்ட படம் எடுத்தவர் உங்களுக்கு தெரியும். அந்த படமே இன்னும் பல்வேறு விமர்சனம் கொண்டா இருக்குது. அந்த படம் பார்த்திங்கன்னா வணிக ரீதியாக பெருசாக வெற்றி பெறலை. அது நமக்கு தெரியும். படம் ஒரு 1 month ஆனதுக்கப்புறம் எல்லா தேட்டர்லையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த படத்தை பற்றி ஆராய்ஞ்சு அந்த படத்தை ஒரு நேஷனல் அவார்டு இந்திரா காந்தி நேஷனல் அவார்டு வாங்கிச்சு, ஒரு சிறந்த டெபியூ டைரக்டருக்கு. தென் பார்த்திங்கன்னா எடிட்டிங்க்கு ஒரு அவார்டு வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய, அப்புறம் விஜய் அவார்ட்ஸ்லாம் பெஸ்ட் மியூசிக் அவார்டு யுவன் சங்கர் ராஜா கொடுத்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு அவார்டுகள் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த படத்தை நிறைய பேர் விரும்பி பார்த்தாங்க. அந்த படத்தை ஆகவோன்னு இன்ன வரைக்கும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற டைரக்டர் இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா. சரி, இந்த படங்கள் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த சூப்பர் டீலக்ஸில் 4 வெவ்வேறு கோணங்களில் ட்ராவல் ஆகிற ஒரு கதை. அந்த 4 கதைகளும் ஏதோ ஒரு இடத்துல மையப்பட்டு இருக்கும். பட் பார்த்திங்கன்னா அது ஒரு சில இடங்கள் அப்படி இன்டர்லிங்க் ஆகிருக்கும், ஒரு சில இடங்களில் இன்டர்லிங்க் ஆகிருக்காது. முதன் முறையாக இயக்குன நடிகர் விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா திருநங்கை ஒரு கேரக்டரில் இருக்கார். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை மாசமாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அதன் மனைவி விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு. பாம்பே போயிட்டு குழந்தை ஒரு 5 வயசு 6 வயசு ஆனதுக்கப்புறம் திரும்பி ஒரு திருநங்கையாக வராரு. வரும்போது அந்த குடும்பம் அவங்க எப்படி எக்ஸெப்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க பையன் தன்னோட அப்பா வருகையை காத்துட்ருக்கான். அப்படிங்கும்போது ஒரு திருநங்கையாக இருந்தால் இறங்கும்போது அவங்களோட மனம் எப்படி பரிதபிக்கும் அப்படிங்கிறத காயத்ரி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அந்த சின்ன பையன் தன்னோட அப்பாவுக்காக காத்திருக்கும் தருணம், தன் குழந்தைகளுக்கு கொண்டு போய் நம்ம ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகிட்ட போய் நம்ம அப்பாவை காட்டணும், 5 வருஷமாக நம்மளை டெஸ்ட் பேபின்னு கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கிடக்கிற ஒரு சின்ன பையன் தன் அப்பா ஒரு திருநங்கையாக இறங்கும்போது அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக படம் பிடிச்சிருக்காரு இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அப்படி தன்னோட பையன்கிட்ட ஒரு திருநங்கையாக தன்னோட சமூகத்தில் எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ ஒரு துன்பங்களை சேர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. திருநங்கை கேரக்டரில் வரும்பொழுது சில இடங்களில் பார்த்திங்கன்னா தலையில் முடி இல்லாமல் அந்த ரொம்ப சொட்ட தலையாக இருக்கும். அந்த விக்கை வச்சுட்டு ரெடி ஆகுவார். அந்த புடவை கட்டுற விதங்களாகட்டும், அவர் நின்று பார்க்குற பார்வைகளாகட்டும், எல்லாருமே ஒரு உச்சக்கட்ட நடிகர் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறது ரொம்ப கூச்சப்பட்டிருப்பாங்க. யாரும் அவ்வளோ சீக்கிரம் நடிக்க மாட்டாங்க. இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டரை இறங்கி பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஒரு சீனில் அந்த சின்ன பையன் அப்பா ஒரு ரூமில் போயிட்டு அழுதுட்ருப்பான். நீ எங்களை ஏமாத்திடுவேன், நீ மறுபடியும் மும்பை போயிடுவ, 5 வருஷங்களில் போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். இல்லை, நான் போக மாட்டேன், இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அழுவார். அழுகும்போது அந்த பையன் நீ ஆனா வேணா இரு, பொண்ணா வேணா இரு, ஆனால் எங்களோட இரு அப்படின்னு சொல்லுவான். அந்த சீனில் விஜய் சேதுபதி அவரோட நடிப்பு ரொம்ப உச்சகட்டத்தில் எல்லாரும் அழுவ வச்சுட்டாரு, ஒரு கண்கலங்க வச்சுட்டாரு. கண்டிப்பாக அந்த பையனுக்கு ஒரு சின்ன அவார்டாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தத்துரமாக அந்த பையன் நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். இதே பேரலெல்லாம் இன்னொரு கதை நடந்துட்டுருக்கு. அந்த கதையில் பார்த்திங்கன்னா சமந்தா பகத் ஃபாசில் இருக்காங்க. சமந்தா ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. அந்த தப்பை தன்னோட ஹஸ்பண்ட்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறாங்க, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், இதுலேருந்து எப்படியா எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு டெட் பாடி மறைக்க பார்க்குறாங்க. அந்த என்டையர் ஃபிலிம் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த டெட் பாடியோட அவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இன்னொரு ட்ராக்கில் ஒரு கதை நடக்கும். அந்த கதையில் பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசில் அந்த டெட் பாடிகிட்ட பேசுகிற விதங்களாகட்டும், அவங்ககிட்ட பேசுகிற ஒரு கம்யூனிசமாக ஒரு சில டைலாக்லாம் சொல்லுவார். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. பர்டிகுலர்லி சமந்தா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தமிழ் படங்கள் இல்லாத ஒரு கேரக்டரில் சமந்தா நடிச்சிருக்காங்க. இவ்வளோ ஒரு நடிப்பை சமந்தா வெளிப்படுத்துறதே கிடையாது. இதுதான் முதல் தடவை நினைக்கிறேன். ஒருவேளை இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நாளைக்கு குழந்தை பிறந்து அவங்க சினிமாவிலேருந்து ஓய்வு போட்டாங்கன்னா ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு தான் ஓய்வு போட்டிருக்காங்க தமிழ் சினிமாவிலேருந்து அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமைப்படலாம். அந்தளவுக்கு இயக்குனர் சமந்தான்ற நல்ல வேலை வாங்கியிருக்காரு. மூணாவது இன்னொரு ட்ராக்ல பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர், ஒரு 4 பசங்க. அந்த 4 பசங்க பார்த்திங்கன்னா ஒரு 90s எடுத்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த 4 பசங்க என்ன பண்ணணும்னா, வழக்கமாக அந்த காலேஜ் படிக்கிற பசங்க டீனேஜர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா எங்கேயா ஊருக்கு போயிட்டாங்கன்னா உடனே அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி ஒரு சிடியெல்லாம் வாங்கி பலான படங்கள் பார்ப்பாங்க இல்லையா, அதை தத்ரூபமாக காட்டியிருக்காரு. அவரும்
ஒரு 80s பிறந்தவர் அப்படிங்கிறதுனால இயக்குனர் காமராஜர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கிளியராக அந்த ஒரு படம் பார்க்குறதுக்கு அந்த சிடிக்கு ஒரு 50 ரூபா வாடகை இருக்கும். அந்த 50 ரூபா வாடகைட்டு அப்போ 50 ரூபா கண்டிப்பாக இருக்காது எல்லாத்திட்டையும். ஒவ்வொருத்தரும் தன்னோட உண்டியிலேருந்து பணத்தை எடுத்துட்டோம், அப்பா வீட்டிலேருந்து தெரியாமல் பணத்தை எடுத்துட்டோம். அப்புறம் இது வரைக்கும் சேமிச்சு வச்ச பணத்தை வந்து வீட்டிலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து அந்த பணத்தை வச்சு ஒரு அந்த கேசட்டு வாங்கி ஒரு ஆபாச சிடி கேசட்டு வாங்கி பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும்போது பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா பழைய சினிமா பாட்டு வரும். அந்த ஒவ்வொரு பாட்டும் அங்கே நடக்கிற இன்சிடெண்ட்டுங்களுக்கு கோரிலேட் ஆகும். அதை வந்து நம்ம ரொம்ப ரசித்து நுணுக்கமாக பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த பசங்களோட நடிப்பு பிச்சு வதையிருக்காங்க 4 பேரும். அது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரி தெரில. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காங்க அந்த 4 பசங்களும். 4வது இந்த கதையில் இன்னொரு ட்ராக்கில் பார்த்திங்கன்னா மிஸ்கின் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் ரம்யா கிருஷ்ணன்ஸ் வந்து தன்னோட பையனுக்கு அடிபட்டுரும், வயிற்றில் ஒரு கத்திக்கு வந்துடும். ஸோ அந்த பையனை பழக்க வைக்கிறதுக்காக அவங்க ஒரு மருத்துவமனையில் படுற அந்த கஷ்ட வேதனைகள் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. கூட பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டாக வந்து மிஸ்கின், அவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கையாளர். கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருப்பார். பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறத விட கொண்டு போய் ஜபம் பண்ணி கடவுள்கிட்ட வேண்டுனா பையனை பிழைக்க வச்சிடலாம் அப்படின்னு நம்புறவர். அவனோட நடிப்பை ரொம்ப இயல்பாக வெளிப்படுத்தியிருப்பார் நிறைய இடங்களில். பர்டிகுலர்லி ஒரு சீனில் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவமனையில் அந்த பையன்கிட்ட வந்து ஒவ்வொரு டாக்டரையும் போய் கெஞ்சுவாங்க. அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் கட்டுங்க, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட பேமெண்ட் இல்லை, பட் அமௌண்ட் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன், நீங்கள் எப்படியா ஸ்டார்ட் பண்ணுங்கள், எப்படியா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. அந்த சீனில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 minutes லென்த்தியாக ஒரு டேக் இருக்கும். அந்த டேக்கை வந்து சிங்கிள் டேக்கில் வந்து ரம்யா கிருஷ்ணன் பிச்சு வதறியிருப்பாங்க. இந்த டேக்கில் பார்த்திங்கன்னா மிஸ்கின் ஒரு பலார்னு ஒரு அறவிடுவாங்க ரம்யா கிருஷ்ணன். நீ எதுக்கு தான் இருக்க, நீ போய் எப்படியா பணத்தை கொண்டு வந்தானே சேகர் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கின் வந்து திட்டுவாங்க. அந்த சீன் பார்த்திங்கன்னா சிங்கிள் டேக்கில் எடுத்திருப்பாங்க. அது வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்கும்போது தான் தெரியும். இந்த டேக் தான் வந்து படம் எடுக்கும் போது ஒரு 80 டேக்கு மேலே போணுச்சுன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் கேள்விப்பட்டேன். மிஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தன்னோட பையன் வந்து உயிர் பிழைக்க முடியாத ஒரு கட்டத்தில், நான் இவ்வளோ தூரம் வேண்டுறேன், என் பையனை காப்பாற்ற முடியாது நீ அப்படின்னு சொல்லிட்டு, நீ வெறும் சிலை, நீ கடவுளே கிடையாது, உனக்கு சக்தியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் அந்த தன்னோட தீவிர இறைநம்பிக்கையில் இருந்துட்டு அந்த சிலையை தூக்கி போட்டு உடைப்பார். சிலையை தூக்கி போட்டு உடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சிலைக்குள்ள ஒரு ஆச்சரியம் காத்திருக்கும். அப்போ என்ன சொல்ல வர டைரக்டர், இதுமாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் தான் இது வந்து இந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்குமா, இல்லை வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தாவே இந்த பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது என்ன சொல்ல வராது கொஞ்சம் புரியல. படத்தில் சாங்ஸ் இல்லை, பிஜிஎம் பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு முக்கியமான சம்பவங்களாகட்டும், இப்போ ஆரண்ய கண்ட படம் பார்த்துருப்பீங்க, ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டில் வந்துட்டு, நான் வழக்கமாக சினிமாவில் அந்த ஒரு சண்டை காட்சி அப்படிங்கும்போது பயங்கரமான சவுண்ட்ஸ் இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், அடிதடிக்கு உண்டான அந்த எஃபெக்ட் இருக்கும், அதெல்லாம் சுத்தமாக இல்லாமல் வேறு லெவலில் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பையனை வந்து போட்டு அடிக்கிறாங்க. ஒரு பையனை துரத்தி வில்லனுக்கு வந்து அவன் அடிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ரசிக்க முடியும். பார்த்திங்கன்னா நாதஸ்வரத்தையும் மிருதங்கத்தையும் விட்டு ஒரு வித்தியாசமாக ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாரு. ரொம்ப ரசிக்க முடியாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணாத ஒரு புது ஜோனலில் யுவன் சங்கர் ராஜா ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் பூந்து விளாண்டுருக்காரு. என்ன நடக்குமோ, ஒரு தமிழ் படத்தில் நார்மலாக ஒரு சவுண்ட் எஃபெக்ட் என்ன வருமோ அது அங்கே இருக்காது. அதுதான் அந்த படத்தில் மிகப்பெரியது. அவர் வித்தியாசமாக வேறு ஒரு புதுவிதமாக ட்ரை பண்ணியிருப்பார். அது வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஒளிப்பதிவு நீரஜ் ஷா அண்ட் PS வினோத் அப்படின்னு சொல்லி 2 பேர் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் எந்த பாட்டு யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதே சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப லைக் பண்ணது ஒரு ஷாட்லாம் பார்த்திங்கன்னா நேம் கார்டு டைட்டில்லாம் போடும்போது ஆக்டர்ஸ்லாம் போட்டுருவாங்க, படத்தோட பேர் போட்டுக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சீன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சில பொருள்கள் அப்படியே காட்டுவாங்க. அப்படியே பேன் பண்ணி கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகி போய் ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோக்குள்ளே கேமரா உள்ளே போய் ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு அது, ஒரு வீட்டோட விண்டோக்குள்ளே பூந்து கேமரா அப்படியே அடுத்த வீட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு வீட்டோட விண்டோக்குள்ளே கேமரா போய் அங்கே ஒரு டிவி ஓடிட்டுருக்கும். அந்த டிவியில் போய்ட்டு அந்த டிவியை வந்து ஜூம் பண்ணி காட்டும்போது அங்கே சூப்பர் டிலக்ஸ்னு வந்து இன்ட்ரோ கிடைக்கும். ஃபஸ்ட்டு ட்ரையே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, பார்த்து ரசிக்க முடியாது இருந்தது. அப்புறம் இன்னொரு சீனில் பார்த்திங்கன்னா ஒரு பையனை வந்துட்டு ஒட்டுமொத்த எல்லாரும் தலைகீழாக இருப்பாங்க, ஒருத்த மட்டும் நேராக இருப்பான், சுற்றி கேமரா பேன் ஆகிட்டே இருக்கும். அவனை போட்டு அடிச்சிட்ருப்பாங்க வில்லங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த பையன் மட்டும் தான் தலைகீழாக இருக்கான், மற்றவங்களாம் நேரமாக இருப்பாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான இதில் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஒன்று போகும் ஒரு ட்ராக்கில். ஆக்சுவலி இந்த 4 கதைகளும் வெவ்வேறு ட்ராக்கில் நடந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நடக்கிற மாதிரி இயக்குனர் வந்து ஒரு சில சீன் வச்சுருப்பார். அது வந்து ஒரு டைம் பார்க்கும்போது நம்மளால் யூகிக்க முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் ஷாட் இருக்கும், அந்த ஃப்ளைட் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்ருக்கும். பேரலாக பார்த்திங்கன்னா
விஜய் சேதுபதி தன்னோட பையனை கூப்பிட்டு போகும்போது அந்த ஃப்ளைட் காட்டுவாங்க. ஒரு பில்டிங்க்கு மேலே ஃப்ளைட் கிராஸ் ஆகி போகும். அதே ஃப்ளைட்டு அதே டைமிங்கில் அடுத்த ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ட்ராக்கில் அந்த கதையில் அந்த ஃப்ளைட்டு வரும். பட் அந்த டைமிங் வந்து அப்போ புரியாது. படம் பார்த்துட்டு வெளியே வந்தவர் தான் புரியும், ஓ இந்த டைம் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப நல்லா வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சூதுகவும் படம் பார்த்துருப்போம். சூதுகவும் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பர்டிகுலராக அந்த ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கன்னை வந்து பாக்கெட்டில் வைக்கும் போது தெரியாதனமாக அவரே சுட்டுக்குவார். சுட்டுக்கிட்டோன்னா அவர் படுற வேதனை வந்து என்டையர் படமே நாம் வந்து ரசிக்க முடிய அமைச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் நலன்குமார் சாமிகிட்ட. அதே மாதிரி இந்த படத்தில் சஸ்பென்ஸாக ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை வந்து நீங்கள் கிளைமேக்ஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா அது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிற அந்த படத்தில் வரவங்க வந்துட்டு அந்த ஒரு சீனில் நம்மளாம் ரொம்ப ரசித்து விழுந்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் மேபி அவருதாக தான் இருக்கணும். பட் எனக்கு தெரியல, இந்த சூதுகமோட கோல் பண்ணது மேபி இது நலன்குமார் சாமியோட தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஓவராலாக இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வழக்கமாக தமிழ் சினிமாவில் இறுதி கிளைமேக்ஸில் ஒரு வில்லன்ஸ் ஆவான், போலீஸ் வரும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். இது வழக்கமாக தமிழ் சினிமா இப்படி தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்படிலாம் பண்ணும்போது நான் அப்படி இல்லைடா, தமிழ் சினிமா வேறு லெவலில் இருக்குது, நான் கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜன் குமாரராஜா எடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இந்த கதையை பார்க்கலாம். அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும், எனக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நீங்கள் உங்கள் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சம். அப்படி நீங்கள் எதிர்பார்த்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாக போனீங்கன்னா இந்த படத்தில் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ரெண்டாவது, இந்த படத்தை வந்து 18 வயசு கீழே குழந்தைங்க பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கலாம், பார்க்கக்கூடாது, ரெண்டுலேயும் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப வல்கரான நிறையா ஸ்பீச் இருக்கும், நிறையா டைலாக் டெய்லியெல்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்கும். அப்படிங்கும்போது அப்போ இப்போ குழந்தைங்க வந்து அந்த ஆபாச படங்கள் அந்த பசங்க பார்க்குற சீன்லாம், இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட தான் போயிருந்தோம். குழந்தைங்கள வந்து நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க தேட்டர்லேயே, எதுக்கு வந்திருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேரண்ட்ஸை தவிர்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம். பட் லேடிஸ் பார்க்கலாமான்னு கேட்டால் லேடிஸ் பார்க்கலாம், பார்க்கக்கூடாதுனால லேடிஸ் பார்க்குறாங்க. நாங்கள் பார்ப்போம், எல்லா ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. பட் என்னென்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால ரொம்ப ஓப்பனாக இருக்கிறதுனால குழந்தைகளை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இவ்வளோ நிறைகளே இருந்தால் குறைகளே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். படத்தில் குறைகள் இல்லையான்னு கேட்டால், ஃபஸ்ட்டு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட லென்த்து கிட்டத்தட்ட 2 hours 56 minutes இருக்குது. இதை வந்து இன்னும் குறைச்சிருக்கலாம், ஒரு 2.5 hourக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். ரெண்டாவது, மிஸ்கின் வந்து படத்தில் வந்து போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மிஸ்கின் ஏன்னா மிகப்பெரிய ஆக்டர், அதை நம்ம நிறையா படங்கள் பார்த்துருக்கோம். இப்போ ஓனாய் மாட்டுக்குடி படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிஸ்கின் எவ்வளோ பெரிய ஆக்டர்னு சொல்லி. இந்த படத்தில் வந்து மிஸ்கினை ரொம்ப யூஸ் பண்ண தவறிட்டாரோ டிகே அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம் இருக்குது. ஏன்னா மிஸ்கினுக்கு அவ்வளோ மாதிரி போர்ஷன் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு ரம்யா கிருஷ்ணனுக்கு இந்த அளவு கூட மிஸ்கினுக்கு போர்ஷன் இல்லை. அதனால் அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ரெண்டாவது, ஒரு வில்லன் மாதிரி வர இந்த ஆக்டர் பக்ஸு, ஒரு போலீஸ் அதிகாரி வருவார். அவரோட ஸ்பீச்சு டயலாக் ஆகட்டும், அந்த திருநங்கையாக வர விஜய் சேதுபதி அவர் வந்து அப்ரோச் பண்ணுற விதமாகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாகவும் ரொம்ப வல்கராகவும் அந்த டயலாக்லாம் இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி முகம் சுருக்கி வைக்குதுன்னு சொல்லலாம். மிஸ்கினோட டயலாக்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக, ரொம்ப நேரவாக, அதாவது ஒரு 2 minutes 3 minutes நார்மலாக பண்ண வேண்டிய ஒரு டயலாக் வந்து 5 minutes பக்கம் இழுத்துக்கிட்டு ஒரே டயலாக் ரிப்பீட்டடாக ஆண்டவரேன்னு சொல்ல நிறைய இடத்துல வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கும்போது ரொம்ப வந்து ஒரு மாதிரி போர் அடிக்க வைக்குதுன்னு சொல்லலாம். லென்த் வந்து மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. மொத்தத்தில் இந்த படம் யார் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு புது மாதிரியான கதைகள் வேணும், புது மாதிரியான ஜோனில் படம் எடுக்கணும் அப்படின்னு உலக சினிமா பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எந்தவித ஆட்சியும் இல்லை. படத்தை வந்து தயவுசெய்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், வேறு எந்த இதுலையும் பார்க்க வேண்டாம். ஏன்னா அவ்வளோ ரசி மேக்கிங் பண்ண ஒரு படம், அதை வந்து நம்ம வலைதளங்களில் பார்க்க வேண்டாம், தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மேபி இந்த படம் வந்து வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியடைய வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஒரு 2035 ஒரு 15 வருடங்கள் கழித்து இந்த படத்தை பார்க்கும்பொழுது 2019 இப்படி ஒரு கதையை ஒரு தியாகராஜன் குமாரராஜா எடுத்தார் அப்படின்னு சொல்லி அன்றைய இளைஞர்கள் மேபி பாராட்டப்படலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. ஏன்னா தமிழ் சினிமா வழக்கமான பேட்டர்ன் இல்லாமல் என்னோடய ஸ்டைல் இதுதான் என்னோடய கதை, நான் கதை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான ஒரு முறையில் தியாகராஜன் குமாரராஜா வெளியிட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாங்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.